எப்படி அங்கிருந்து இங்க வந்தீங்க ஃபர்ஸ்ட்? எங்கிருந்து எங்க அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஃபேமிலி. இப்பதான் மாட்டிட மாட்டேன். சினிமானா கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற இதாக தான் இருந்துச்சு. ஸோ அதை மீறி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி சண்டை போட்டு உங்கள் ஐட்டம் வந்துச்சுன்னா நாங்கள் சாப்பிடுவோம். இது அந்த இது சரி நம்ம இன்டர்வியூக்கு வந்திருக்கோமா சாப்பாடு கொண்டு மாதிரி நான் வேறு சொல்லிக்கிட்டே லியோவில் நடிச்சிருந்தீங்க. லியோவில் நடித்த விஜய் சார் வந்து இன்னைக்கு சிஎம் ஆயிருக்காரு. அடுத்தது பென்ஸு ராகவாலன் சார் ஆல்மோஸ்ட் என்டர்டு. ஸோ உங்க கூட நடிக்கிறவங்கலாம் ரொம்ப ஸ்மார்ட்டா அந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி இந்த ஒன் விஷ் வில்லோ அப்படின்னு சொல்லிட்டு அப்சஷன் படம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஒன் விஷ் வில்லோ அப்படின்னா நீங்க என்ன? ஆக்சுவலி நான் அப்சஷன் இன்னும் பார்க்கல. என்னோட எல்லா எக்ஸ்கல் ஃப்ரெண்ட்ஸும் திரும்பி ஒரு நாள் வந்துட்டு என்னை பார்த்துட்டு போகணும்னு. அதுக்கே எல்லாம் சேர்ந்து வரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ப்ரெஸ் மீட்ல அதாவது சர்நேமை பற்றி நீங்கள் ஒன்று சொல்ல வந்தீங்க. அது என்ன சொல்ல வந்தீங்க ஆக்சுவலாக அப்படின்றது? அது எனக்கு தெரிஞ்சு அங்கேயே நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அது யூஸ் பண்ணுறாங்க, என் பேர் அது கிடையாது. புதிய தலைமுறை ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான ஒரு டீம் இருக்காங்க. ஹார்ட் டீம். நான் ஒரு குறியீடோட வந்திருக்கேன். நீங்க வந்து யாரும் கவனிக்கல அப்படின்னு பார்த்துட்டீங்களா? இல்லை கவனிச்சு நீங்கள் கேமரா சொல்லுவீங்களா, அதுக்காக வெயிட் பண்ணுறேன். நைஸ். ஃபர்ஸ்ட் சோல் ஆஃப் ஹார்ட் டீம் அவர்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். டேரக்டர் எங்க இருந்து இந்த ஹார்ட் டீம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு லவ் படம் பண்ணுன்ற இன்டென்ட்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒரு 2 கதை லவ் ஸ்டோரிஸ் வச்சுட்டு இருக்கும்போது ஹார்ட் அண்ட் ஃபெல் இன்டு பிளேஸ். இல்லை நான் இப்படி இருந்தாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக டெபியூ வரும்போது நிறைய கதைகள் இருக்கும். நீங்கள் இந்த கதையை சூஸ் பண்ணதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா? ஆமாம், ப்ரொடியூசர் சூஸ் பண்ண ஈக்குவலி அவங்க எல்லாருமே இன்ட்ரெஸ்டடாக இருந்த ஒரு கதையாக இருந்தது. ப்ளஸ் லைக் நம்மக்கிட்ட ஒரு பஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் இருக்கும். எல்லாருக்கும் என்ன ஒர்க் ஆகுது, எது ஃபீஸிபிளாக இருக்கும்னு பிளான் பண்ணி பண்ணும்போது ஹார்ட் அண்ட் கேம் இன்டு பிளேஸ். அதுக்கு அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் எல்லாம் எப்படி உள்ளே வந்தீங்க? நான் ஆக்சுவலி இதே பேனரில் இன்னொரு படம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போது அப்படியே இட் ஆல் ஃபெல் இன் டு பிளேஸ் லைக் இஸ் செட். ஸோ இதில் அப்படியே நீங்கள் எப்படி அங்கிருந்து இங்கே வந்தீங்க ஃபர்ஸ்ட்? எங்கிருந்து எங்க அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஃபேமிலி. ஸோ அங்கேருந்து சினிமாக்கு இப்பதான் மாட்டிட மாட்டேன். ஜஸ்ட் அங்கேருந்து இப்படி வந்தீங்க அப்படின்றது? இல்லை ஆக்சுவலி அது சின்ன வயசுலேருந்தே ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி இன் ஃபிலிம்ஸ். எப்போவுமே லைக் நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளை சுற்றி எப்போவுமே ஒரு நெகட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சொன்ன அந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் அப்படியே அதில் எப்போவுமே நெகட்டிவிட்டி பக்கத்துலேயே தான் இருப்பீங்க. உங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ ஐ காட் டு see that. ஸோ எனக்கு ஒரு இதெல்லாம் இருக்கும்போது ஒரு பாசிட்டிவாக ஒன்று நம்ம பண்ணணும், பாசிட்டிவான ஒரு இடத்துல இருக்கணும்னா அது படம் பார்க்கும்போதும் புக்ஸ் படிக்கும்போது தான் அந்த ஒரு பாசிட்டிவிட்டி எனக்கு வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம அது பண்ணணும், இன்னும் குட் திங்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஐ ஹேட் தட் இன்ட்ரெஸ்ட். சனத் ப்ரோ, ஃபர்ஸ்ட் இந்த டிரான்சிஷன் உங்களுக்கு எப்படி ஃபீலாக இருக்குது? சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ ஹீரோவாக இருக்கிறப்போ நிறைய பெனிஃபிட்ஸ் ப்ரிவிலேஜஸ் நிறைய இருக்குது. அது இல்லைனாலும் இது ஹார்ட்டின் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம் தான். எனக்கும் சரி, ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ, எங்கள் ஹோல் டீமுக்கே ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ படம் அவுட்புட்டாக நாங்கள் பார்க்குறதுக்கும் லைக் இப்போ ஒரு படத்தில் ஒரு சோல் இருக்க மாதிரி இருக்குது. லைக் ஆத்மார்த்தமாக ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு. அது ஆடியன்ஸ்க்கும் இது ரிலேட் ஆகும் தான் நினைக்கிறேன். படத்தில் நிறைய லவ் மொமெண்ட்ஸு, லவ்வில் நடக்கிற எல்லாமே நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லாத்தையுமே நாங்கள் கவர் பண்ணி ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். படம் பார்க்குறப்பவும் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டை வந்து இது என் வாழ்க்கையில் நடந்து அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட் பண்ணிக்க முடியும். நிறைய படம் ஓவராலாகவே நீங்கள் பார்க்குறப்போ ஒரு ஸ்மைலோட தான் ஹோல் படத்தையும் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு நாங்கள் கேரண்டி. நீங்கள் எப்படி ஹார்ட்டின்குள்ளே வந்து? கிஷோர் ரிமெம்பர்ட் மீ ஐ கெஸ். எனக்கு ஐ வாஸ் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் சம்திங் வெரி நைஸ் அண்ட் பீஸ்ஃபுல். ரொமான்ஸ் சப்ஜெக்ட் இஸ் எப்பவும் என்டர்டெய்னிங், எப்பவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் நமக்கு ரிலேட்டபிளான சப்ஜெக்ட் அண்ட் கொஞ்சம் பீஸ்ஃபுல் அண்ட் எனக்கு பிடிச்சிச்சு ரொம்ப. இல்லை எப்படி நீங்கள் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுவீங்க? ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் எல்லாமே நாளை பின்ன பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து நம்ம மனசுக்குள்ளே நிற்கிற மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ யாழ்னியாக இருக்கட்டும், எலிசாவாக இருக்கட்டும், பூந்தென்றலாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ உங்களுடைய ஸ்கிரிப்ட் சாய்ஸ் அப்படின்றது எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க ஆக்சுவலாக? எனக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு that is one primary thing. See, if எல்லாருக்கும் if everybody or anybody can do it, நானும் பண்ணுவேன், ஆனால் அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்க மாட்டேன். அண்ட் for me, if the narrative director வந்து his narrative
about on the film, if that is interesting, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். Like, you know, the layer that he is planning to show to people. Sometimes it's very basic. Sometimes it's very deep artistic இருக்கும். ஆனா இதோட மிடில்ல ஒரு கமர்ஷியல் ஆனா ஒரு entertaining vibe இருந்தா அதுதான் இது. You know, I liked this for it. நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல வர்றதுனால உங்களுக்கு ஒரு சில சேலஞ்சஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்து கத்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த சேலஞ்சஸ்லாம் என்னென்னவா இருந்துச்சு உங்களுக்கு? யோசிச்சு பொறுமையா இதை அவாய்ட் பண்ணணும். ஐ மீன் இப்போ என்னன்னா அகைன் இப்போ என்னால நீங்க இந்த படத்தை பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்றதான் பிக் சேலஞ்ச், ரைட்? ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி சேலஞ்சஸ் நம்ம அதுலேருந்து அது அவையா போயிடக்கூடாது, இல்லை இதை அதுக்குள்ள ரிலேட் பண்ணிக்க கூடாதுன்றதான் ஐ திங்க் பிக் சேலஞ்ச். மற்றபடி லைக் ஐ செட் என் ஃபேமிலியும் ஐ மீன் சின்ஸ் தே ஆர் அவங்களுக்கு இதை பெருசாக தே டோன்ட் ஹாவ் தட். இது அவர் சொன்ன மாதிரி சினிமானா கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற இதாக தான் இருந்துச்சு. ஸோ அதை மீறி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி சண்டை போட்டு அதெல்லாம் ஒரு தனி ஜேர்னியாக போய் அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி இட் வில் நாட் பி டேக்கன் வெரி வெல். ஒரு பொலிட்டிக்கல் இதில் போய் நடிக்க, அதுவும் ஒரு கேர்ளா நீங்க நடிக்க போறதுன்றது இட் வில் நாட் பி டேக்கன், இட் குட் நாட் பி டேக்கன் வெரி வெல். சப்போர்ட்டிவா யாருமே இல்ல, ஒருத்தர் கண்டிப்பா இருந்திருப்பாங்க. இல்ல சப்போர்ட்டிவா எங்க அம்மா எப்பவுமே அவங்க எப்பவுமே she was supportive. பட் அபார்ட் ஃப்ரம் தட் ஐம் சேயிங் as a family நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு இட் வில் பி லிட்டில் இட் வில் பி அதை எல்லாருனாலும் அக்செப்ட் பண்ண முடியாது இல்லையா? அது ஒரு ரொம்ப அது கண்டிப்பா போட்டு தாளிக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ அதனால இட் வாஸ் நாட், ஸோ தட் வாஸ் அ சேலஞ்ச். அப்புறம் அதாவது படமே எல்லாருமே ஜாலியா பண்ணியிருப்பீங்க ஆக்சுவலா. ஆனா அந்த பிரஸ் மீட்டை சந்திக்கிறது, அந்த பிரஸ் மீட்டை பாக்குறது அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஹெக்டிக்கா இல்ல ஐயோ என்ன கேட்க போறாங்களோ அப்படின்ற அந்த விஷயம்லாம் இருந்திருக்கா? I mean, press meets and all, ஸ்ட்ரெஸ் எதுவும் இல்லை. ஆனா என்ன கேட்க போறாங்க, என்ன ஆக போகுது அந்த மாதிரி அப்படி இல்லை. சி ஆக்சிடென்ட்லி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான். இல்லைன்னா we can generally I am very diplomatic. Imaya was the pro here. I think he's telling me also. I think Imaya was the pro in the press meet. எங்க பார்த்தாலும் இவங்களோட போட்டோ போட்டு விஜய் உதயநிதி பதில் அப்படின்ற அந்த thumbnails தான் நான் அதிகமா பார்த்தேன். எங்க ஐட்டம் வந்துச்சுன்னா நாங்க சாப்பிடுவோம். வெஜ் ஆர் நான் வெஜ்? நோ இட்லி வித் பாயா. இது அந்த இது சரி நம்ம இன்டர்வியூ வந்துருமா? சாப்பாடு கொண்டு வந்து நான் சொல்லிக்கிட்டேன். சரி, இது வந்து ஹனி சில்லி லோட்டஸ் ஸ்டோக்ஸ். இது வந்து வஞ்சரம் தாஃப். இது வந்து வெஜ் எரா தோக்ஸ். இது வந்து கொரியன் பாப்கார்ன் பண்ணி. இது வந்து வெஜ் சோக்கா, அது வந்து இட்லி பண்ணி. ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றீங்களா? காலேஜ் படிக்கும்போது மெயின்லி. இது என்ன ஃபேவரட்டா இருக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டுல? என்ன ஃபேவரட்? தமிழ்நாட்டுல நிறைய பண்ணல. ஐ மீன் ஐ லைக் முருகன் இட்லி. சாரி, திஸ் வாசன்ட் அபௌட் ப்ரமோஷன். அப்போ இது சொல்லக்கூடாதா? சொல்லலாம். அப்போ இட்லி. மதுரை சைடு போயிட்டு சாப்பாட்டுக்கு மதுரைக்கு அப்பப்போ ட்ராவல் பண்ணிட்டு நல்லா போய் சாப்பிட்டு வந்துருக்கோம். கண்டிப்பா இப்படி தான் ஷூட்டிங்கே மோஸ்ட்லி அங்கதான் நடக்கும். அது இல்லைனாலும் சாப்பாடுமே தனியா மதுரைக்கு போயிட்டு மதுரையில அந்த ஜிகதாண்டா நல்லா இருக்கும். இந்த மாதிரி டிஷ்ஷஸ் சாப்பிட்ருக்கீங்க? அதாவது வெஜ்ஜு. ஆமா ஆமா. அதே மாதிரி இங்கன்னா பானிபூரி, நம்ம ஊர்லயே பானிபூரி அதெல்லாம். இந்த பாயாக்கு ஃபேன். அது என்ன ஸ்பெஷல் ப்ரோ? இதுல இது கிட்டத்தட்ட நான்வெஜ் மாதிரியே இருக்கும், ஆனால் வெஜ். ஓ, ரொம்ப டேஸ்டி செம்மையாக இருக்கும். இது சுக்கா. இந்த மதுன்ற ஷார்ட் ஃபிலிம் ஒன்று நடிச்சிருந்தீங்க, அதில் நீங்கள் தான் லீடாக பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் மேயதமான் வந்துச்சு. ஸோ மேயதமானுக்கும் அதில் ஏன் பண்ணலை அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் அதை ஏன் பண்ணலை அப்படின்றது? இல்லை, அப்போ இருந்த சுச்சுவேஷன் வேறு. அப்போது அது சில பல காரணங்கள் அமையல, ப்ளஸ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் மது அண்ட் மேயாதம். ஸோ இது வந்து ஒரு ஜென்சி லவ் ஸ்டோரின்னு எடுத்துக்கலாமா? ஆக்சுவலாக லவ் ஸ்டோரி எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். எல்லாருக்கும் ஜென்சி மில்லேனியல் அப்படின்னு போறாங்க. பட் லவ் ஸ்டோரி லவ் பண்ணியிருந்தாலே கனெக்ட் ஆகும், நீங்க யாரா இருந்தாலும் அந்த மாதிரி. லியோவில் நடிச்சிருந்தீங்க. லியோவில் நடித்த விஜய் சார் வந்து இன்னைக்கு சிஎம் ஆயிருக்காரு. அடுத்தது பென்ஸு. ராகவா சார் ஆல்மோஸ்ட் என்டர்டு. ஸோ உங்க கூட நடிக்கிறவங்கலாம் நான் பென்ஸ்ல நடிக்கல. படிக்கையா? சரி, சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தேன். போட்டு வாங்குறாரு. இல்ல கன்ஃபார்மா அப்படி கேக்கும்போது தட் ரொம்ப ஸ்மார்ட்டா அந்த क्वेश्चन ஃப்ரேம் பண்ணி. அதான் சொல்லியாகணும்ல. இல்ல நான் நடிக்கல.
சரி, நீங்க வந்து விஜய் சாருக்கு வந்து விஷ் பண்ணீங்க, அதாவது born for this அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னு, அது உண்மைதானா இல்லைன்னா நான் எதுலையுமே பார்க்கல, ஏன்னா விஜய் சார் நீங்க மீட் பண்ண மாதிரி எந்த போட்டோஸும் இன்னும் வரல, ஸோ அதனால கேட்குறேன். ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க. இன்டர்வியூல தான் சொன்னேன். பட் see from before I was working with him itself there was a rumor அவர் வந்து அரசியல் இறங்கி போறாரு. that rumor was there. அதனால I thought okay you know what probably so we are also seeing him like that no அதனால சொன்னேன். சரி, நீங்க எப்போ போய் பார்க்குற ஏதாவது ஐடியா இருக்கா? பார்க்கணும் ஆக்சுவலி sometime நான் அது யோசிக்கவே இல்லை, யோசிக்கல இது வரைக்கும். லைக் sometime yes definitely no it's like a and everybody is meeting him also விஷ் பண்ணதுக்கு. சினிமால பாடக்கூடாது அப்படின்ட்டு அதெல்லாம் டிசைட் பண்ணி வச்சிருக்கீங்களா சிங்கிங்? ஏன் இல்ல, ஏன்னா மோஸ்ட்லி படங்கள்ல நிறைய உங்க வாய்ஸ் ஸ்வீட்டா இருக்கும், நீங்க நிறைய நல்லா பாடுவீங்க, அதெல்லாமே தெரியும். பட் ஆனா நிறைய படங்கள்ல உங்களுடைய வாய்ஸை கேட்க முடியல, அந்த மாதிரி அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் எதனா நீங்க? இல்ல ஒரு சிங்கரா நான் என்ன ப்ரொமோட் பண்ணல ஒரு லாஸ்ட் 10 years. I just started because மூவியே வந்து எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு 2014-15 இருக்கும்போது. and I didn't have like somebody to guide me or tell me or anything, so I had to go that journey by myself. Plus it started becoming easier and easier and more interesting. Plus there is a history to it, like na paadla something on the lines of I had spent a lot of time for singing, more than say 10,000 hours definitely. இல்ல, நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணதே அதுக்காக தான். So and it became very strenuous for me. From about 14 years of age, I was working. I was working every weekend. எனக்கு ஏர்னிங் எல்லாம் இருந்துச்சு ஸ்கூல் படிக்கும்போது. அண்ட் அப்புறம் ப்ராக்டிஸ் எல்லா விஷயங்களும் ரொம்ப லேட் நைட் எல்லாம் பண்ணி இட் ஸ்டார்ட் பிகமிங் அ பர்டன் ஃபார் மீ. அப்போ அதை ஐ ஹேட் டு லைக் ரியலி பிரேக் இட் ஆஃப் பிகாஸ் இட் வாஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல். இப்போ மூவி பண்ணும்போது இது like it was like a blessing that God gave me that I could break from it, and then so I took a break and நான் இப்போ திருப்பி அது எவ்வளவு நாளா அந்த பிரேக் இருக்கும்? இல்ல பிரேக் முடிஞ்சிச்சு, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. the work is going on. I started concerts. I'm rehearsing every day, almost every day. yeah. நாலு பேருக்குமே ஒரு கேள்வி, இந்த ஒன் விஷ் வில்லோ அப்படின்னு சொல்லிட்டு அப்சஷன் படம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஒன் விஷ் வில்லோ அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்கன்னு சொல்லுவீங்க? ஆக்சுவலி நான் அப்சஷன் இன்னும் பார்க்கல. பார்க்கல, ஏன்னா இந்த இதுல Very கொஞ்சம் busy. டைட்டா Sorry. போயிட்டு ஜஸ்ட் ஒன் விஷ் வில்லோனா அவங்க நினைச்சிட்டு நடக்கும், ஸோ அதை உடச்சு அவங்க நினைக்க இருப்பாங்க, அது நடந்துடும். ஸோ ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஒன் விஷ் வில்லோனா நீங்க என்ன நினைச்சிட்டு நடக்கணும்னு நினைச்சு நடக்குமா? இப்ப சொன்னா அந்த படத்துல நடந்தது சொன்னா நடக்காது. இல்ல இங்க சொன்னா நடக்கும். இல்ல வெளியில so it's like this, either you have half faith அப்ப it won't சொல்ல கூடாது. if you correct. have absolute faith சொல்லுங்க, அப்ப நடக்கும். அதுல என்ன சொல்லுவாங்க அப்சஷன்ல? don't say. ஓகே ஓகே, ஓ சோ ஸ்பாயிலர். சரி, ஓகே ஓகே நான் ட்ரெய்லர் கூட பார்க்க மாட்டேன். ஓகே ஓகே. சரி, ஒன் விஷ். சொல்லுங்க சானந்த். என்னோட எல்லா எக்ஸ்கல் ஃப்ரெண்ட்ஸும் திரும்பி ஒரு நாள் வந்துட்டு என்னை பார்த்துட்டு போகணும்னு. எல்லாம்னா எத்தனை இருக்கும்? அது அப்படியே தெரியல, அப்படி எல்லாம் வந்து பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? BB1 கூட்டு வந்து அன்னைக்கு என்ன விட்டுட்டு போனீங்களா, இன்னைக்கு பாருங்க ஹீரோ எல்லாம் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு அமைச்சிருக்கேன். வீட்டுக்கு அவ்வளவுதானா? அவ்வளோதான். அதுதான், அதுக்கே என்ன சேர்ந்து வரணும், தனித்தனியா கூட வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. ட்ரிங் 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 ட்ரிங். ஏன் எக்ஸஸ் மாதிரி உங்களுக்கும் அதுதான்? யாரும் இனி வரக்கூடாது. இல்ல ஒரு one movie I want to do, a brilliant movie that I'm excited about, and it should run for like 200 days. 200க்கு மேல போனா 200 plus days. 200 plus days. இந்த ஒரு 10 வருஷம் நிறைய விஷயங்கள்ல இருந்து தள்ளியே இருந்துட்டேன். வீட்ல இருந்து, ஃபேமிலியில இருந்து, ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயுமே போறதில்லை. ஏன்னா எங்க போனாலும் ஏதோ ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கும், என்ன பண்றோம், லைக் எப்போ செட்டில் ஆக போற, என்னன்னு வந்துட்டே இருக்கும். ஸோ இன்னும் இப்படியே இப்படியே எத்தனை நாள் இருக்க போற அப்படின்னு நிறைய அந்த கேள்வியே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால ரொம்ப எல்லாரும் விட ரொம்ப அவேவா இருந்துட்டேன். ஸோ அவங்க கூடலாம் திரும்ப கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும். இல்ல அது இல்ல, அப்படி சொல்ல, அதாவது படம் பண்ணிட்டு தான் அந்த கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல இல்ல அது இருக்கு. ப்ளஸ் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாமே நிறைய தள்ளி வந்துட்டேன். யாரோடையும் பெருசா டச்ல இல்லாமலாம் இருந்திருக்கு. அந்த ஸ்பேஸ்ல திரும்ப போயிட்டு இப்ப பதில் இருக்கு, அப்போ பதில் இல்லாதால பெருசா நிறைய பேர்கிட்ட பேசல. சொல்லிருங்க, கேட்டீங்களா? இப்ப பாருங்க, இப்போ கொஞ்சம்
மாசு மாசு ப்ரோ, நாளைக்கு இயக்குனர்ல நீங்க ஒரு ஆர்டிக்கல் ஏதோ சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெற்றிமாறன் சார் வந்து இந்த ஸ்கூலிங் சம்பந்தப்பட்ட நீங்க அதை எடுத்தீங்க. அதுக்கு வந்து நம்ம சினிமாவை வந்து நீங்க ஃப்ரண்ட் லைன்ல கொண்டு போனாலும் ஓகே, ஆனா பேக்வேர்ட்ல கொண்டு போயிடாதீங்க அப்படின்னு அது எதுக்காக அந்த வார்த்தை நீங்க சொன்னாரு? இல்லை, அவர் ஜென்ரலாக சொன்னது. என்னோட படத்துக்கு அவர் அதை சொல்லல. ஓகே. மற்ற வேற ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிலிமுக்கு அதை சொல்லிட்டு இருந்தார். லைக் இன் ஜென்ரல் அவரோட அட்வைசஸ்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி நீ வந்து சொசைட்டி ஒரு 10 வருஷம் முன்னோக்கி கொண்டு போகிற படம் எடுக்கலாம் கூட, ஒரு 10 வருஷம் பின்னோக்கி கொண்டு போகிற படங்கள் பண்ணாதீங்க, அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியாவாக இருக்கணும். டோன்ட் மேக் ரெக்ரெசிவ் ஃபிலிம்ஸ்ன்றது தான் அவர் எப்பயுமே சொல்லிட்டு இருப்பார். ப்ளஸ் பணம் போடுற ப்ரொடியூசருக்கு லாபகரமான படம் அதை என்ஷூர் பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்க்காக இருக்கணும் அப்படின்றது தான் வெற்றிமாறன் சார் எப்பயுமே சொல்லிட்டு இருப்பார். ஸோ அந்த இதை ஜென்ரலாக நான் சொன்னேன். அதை நான் அது என் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். லைக் அவர் நம்ம அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எழுத உட்காரும் போது கூட அது எங்கேயுமே ரெக்ரெசிவான ஸ்பேஸில் அது போயிடக்கூடாதுன்ற ஒரு தாட் இருக்கும். ஏன்னா வெற்றிமாறன் சார் படம் பார்த்துட்டு என்ன சொல்லுவாருன்னு தான் இருக்குல்ல. ஸோ எல்லாத்தையும் ஒரு பேக் ஆஃப் த மைண்டில் அது இருக்கும். இன் யோர் ஹெட் அது இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு 8 மாதம் அந்த ஜேர்னி இருந்தது. எந்த ஒர்க் பண்ணாலுமே அது இன்டென்ஷனலோ நமக்கு தெரிஞ்சு லைக் இவங்க என்ன சொல்லுவாங்கன்ற ஒரு சின்ன ஒரு இது இருக்கும்ல. ப்ளஸ் அதே ஒரு வே ஆஃப் லைஃபாகவும் மாறிடுது. அதுலேருந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்குது. ஸோ இன்டென்ட்டாகவே ரொம்ப ஜென்யூனான ஒரு இன்டென்ட்டோட பண்ணப்பட்ட படமாக தான் இது இருக்கும். லியோதாஸ் அவங்க தங்கச்சி எலிஷா வந்து நீங்க ட்ரைலர்ல பார்த்துட்டு அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தீங்களா? நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. காட்டுங்க. சூப்பர். அப்படியே ரைட்ல ஸ்வைப் பண்ணுங்க. அப்படியே காட்டுங்க. போயிடா. This is a mix between Mahan and Leo. I see. Awesome. Look at his expression. Nice. ஸோ இதெல்லாம் பண்ணா போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி இதெல்லாம் உங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்றதுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு கிராஸ் ஓவர், லியோ மகான் கிராஸ் ஓவர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஹீரோயின்ஸுக்கு வந்து இந்த காசிப்ஸ் அப்படின்றது இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து அது பெருசா வந்து எதுவுமே இல்லை, பார்த்ததும் இல்லை. ஸோ இதுக்காக நீங்க எதனா வந்து அதாவது நிறைய அதே மாதிரி பொது வெளியெல்லாம் பப்ளிக்ல இன்ட்ராக்ஷன் கூட நிறைய இருக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கு எதனா ரீசன் எதனா இருக்கா பர்டிகுலரா? Yeah, I go to work, then I go home. எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் அந்த மாதிரி எதனா? See, actually, நான் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன். பட் ஐ எம் சேஞ்சிங். ஐ சேஞ்ச்ட் இட் ஓவர் த இயர்ஸ். நான் ரொம்ப எஃபர்ட்லாம் போட்டு நான் பேச ஆரம்பித்தேன். ஐ ஸ்டார்டட் அட்லீஸ்ட் பீயிங் இன் பிட்வீன் பீப்புள். பேசலனாலும் அப்போ நான் ஸ்டேஜ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது மட்டும் இல்லை, நான் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பேச மாட்டேன். இன்ஃபேக்ட் அதுதான் லைக் தட்ஸ் அ குட் குவாலிட்டி ஆஃப் மைண்ட் இஸ் வாட் எவ்ரிபடி வுட் சே. ஓ, ஷீ டசன்ட் ஸ்பீக் மச், ஷீ டசன்ட் டாக் மச், ரொம்ப ப்ராப்பராக இருப்பேன். ஸோ பட் இங்கே இண்டஸ்ட்ரி ஒர்க்கு வரும்போது அதுதான் ட்ராபேக்காக சொல்கிறாங்க. அப்போது இன்ட்ராக்ட் பண்ணணும். அண்ட் ஐ ரியலைஸ் தட் லைக் பேசணும். அண்ட் தென் ஐ சேஞ்ச்ட். ஸோ நான் இப்போ பேசுவேன். அப்போ இன்ட்ரோவர்ட்ல ஐ டிலீட்டட் இட். சாத் ப்ரோ, உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் அப்படின்னா என்னவா? என்ன லவ்ன்றது? லவ் தான். லவ் தான். அதை தாண்டி ஏதாவது எக்ஸ்ட்ராவா மாதிரி இதுவா சொல்லணும்னா அக்செப்டன்ஸ். எனக்கு வந்து லவ் இஸ் அ ஃபீலிங். ஆனால் லவ் இஸ் வென் வி ஃபீல் லைக் புட்டிங் எஃபர்ட் ஃபார் த ஃபீலிங். இப்போ இருந்த லவ்வுக்கும் இப்போ இருந்த லவ்வுக்கும் என்ன டிஃப்ரென்ஸாக பார்க்குறீங்க லைஃப்பில்? இல்லை ஓவராலாக இந்த சொசைட்டியில் லவ் அப்படி சொசைட்டி ஐ திங்க் வி ஆர் மிஸ்கைடட். நம்மளுக்கு நல்ல சூப்பராக பியூட்டிஃபுல்லாக ஒரு ஐடியா இருந்துச்சு லாங் பேக். அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்போ இப்போது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு தெரியல. அந்த டேட்டா வச்சுக்கிட்டு போகும்போது அது வேற என்னமோ நடக்குது. ஆமா ஆமா, அதுவும் பை த டைம் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் அதுவும் சேஞ்ச் ஆகும்னு தோணுது. ஸோ கரெக்ட். ஸோ அதனால ஐ திங்க் வி ஜஸ்ட் கோயிங் டு see அந்த ஃப்ளோவில் போவோம், பார்ப்போம். ப்ரெஸ் மீட்ல அதான் அந்த சர்நேமை பத்தி நீங்க ஒன்று சொல்ல வந்தீங்க. அது என்ன சொல்ல வந்தீங்க ஆக்சுவலா அப்படின்றது? அது எனக்கு தெரிஞ்சு அங்கேயே நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அது யூஸ் பண்ண வேணாம், என் பேர் அது கிடையாது. ஆமா, அதை ப்ளஸ் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ்ல அதை யூஸ் பண்ண வேணாம்னு கேட்டுருக்கேன், அவ்வளோதான். ஜூன் 26 ஹார்டின் போய் எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க, மறக்காதீங்க. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பா படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். Thank you so much.